தற்போதைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அவர் தான் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதாவது வந்து பிஜேபி துணை முதலமைச்சர் நோக்கி போகுதுன்னு சொல்றாங்க. அது பொறுத்து எப்படி? அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். கூட்டணி தலைமை குறித்து, கூட்டணி ஆட்சி குறித்து பாஜக தலைவர்களுக்குள்ளே பல்வேறு கருத்துக்கு நிலை வருது. ஆனா எந்த குழப்பம் இல்லைங்கண்ணா, நான் தெளிவா புரிஞ்சுக்கண்ணா. நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து, அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேத்து ஒன்று சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில தான் நாங்க PMK இடம் பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க. தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கண்ணா. எல்லா கட்சிகளும் வளர்ந்திருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால யாரு பேசுவதும் தவறு கிடையாது. அதனால எல்லாமே பொறுத்திருங்க, கரெக்டான நேரத்துல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும், அதுவரை பொறுமையா இருக்கும். ஆனா தற்போதைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அவர் தான் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதாவது வந்து பிஜேபி துணை முதலமைச்சர் நோக்கி போகுதுன்னு சொல்றாங்க. அது பொறுத்து எப்படி? அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னு. என்ன எலெக்ஷன் சூடு வரல, யாரும் அறிவிக்கல. அதெல்லாம் சரியான நேரத்துல வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும், அதுவரை காத்திருப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.